வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எர்லி அடல்ட்ஹுட்டில் க்ரோத் ஜோன் எப்படி இருக்கும், எர்லி அடல்ட்ஹுட்டில் ஃபியர் ஜோன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல நம்மளுக்கு ஃபியர் வருமா அப்படின்னு கேட்டால், ஃபியர்ன்றது என்ன? நம்ம சிலதெல்லாம் எதிர்பார்க்குறோம், எது நடக்கும்னு நினைக்கிறோம், அது ஒருவேளை நடக்காத போயிருமோ, அதனால் நம்மளுக்கு ஏதும் இடர்பாடுகள் ஏற்படுமோ அப்படின்னு நினைக்கிறதும் அது நம்மளை என்ன பண்ணும், பயத்தில் கொண்டு போய் விடும். பயம் எதுக்கு? தெரியக்கூடிய செய்திகள் தெரியக்கூடிய இடத்துல பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றும் பயம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் தெரியக்கூடிய செய்திகள் தெரியாத இடத்துல பகிர்ந்துக்கணும் என்று சொல்லும்பொழுது அங்கே பயம் வரும். அதே நேரத்தில் சில நிகழ்ச்சிகள், சில செயல்பாடுகள் அதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் நடக்க வேண்டாம், we don't require all these things அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அத்தகைய நிகழ்வுகள், அத்தகைய செயல்பாடுகள் அவை நடந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நடந்து விடுமோ அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்தில் நிறைய பயம் வரும். ஹவு டு ஹேண்டில் இட் நமக்கு தெரியாது. ஏன்னா we are in the early adulthood, 21லேருந்து 29, 20லேருந்து 29, அந்த 10 வருஷத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த 10 வருஷத்தில் நம்மளுக்கு ரொம்ப என்ன கிடையாது, முன்ன அனுபவம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது தான் என்ன பண்ணோம், புதுசாக நம்ம இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறோம் தனியாக. இப்போவும் நம்மளுக்கு தாய் தகப்பனோ, இன்னும் அத்தை பாட்டி மாமாவோ யார் இருக்கிறாங்களோ, தாத்தா உள்பட நம்மளுக்கு சகாயம் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க டு ஓவர் கம் திஸ் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு, இடர்பாடுகளிலேருந்து வெளியில் வரத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தான். ஆனால் சில நேரத்தில் சில ஃபியூ அக்கேஷன்ஸில் அதை நாம் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்படின்னா அப்போ எதிர்கொள்ள வேண்டி வரத்துக்கு இந்த பயம் சில காரணமாக இருக்கும். பயம் என்ன? நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சில விஷயங்கள், சில செயல்பாடுகள், அது நடந்துட்டாலும் நடந்துட போகிறதேன்னு பயப்படுவோம். அப்புறம் சில நிகழ்ச்சிகள் நடந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம், ஆனால் அது நடக்காமே போயிடும். அப்போது நம்மளுக்கு பயம் வரும் அப்படின்னு. ஆனால் இந்த பயம் வருது அப்படின்ற வரைக்கும், அந்த நிகழ்வுகள் நடக்கிற வரைக்கும் தான் பயம். அதுபோல் எதிர்பாராத விதமாக அவை நடந்து விட்டால் என்ன பண்ணணும், வி ஷுட் ஃபேஸ் த ரியாலிட்டி. எதிர்பாராத விதமாக சிலதெல்லாம் வரக்கூடாது, வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், நம்ம அப்படியே அதை அமுத்தி வி ஷுட் டேக் இட் அப் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தான். இந்த வார்த்தை ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். அந்த வயசில் இருக்கிற பொன் பசங்களாக இருந்தாலும் அப்படி நிறைய வீட்டுக்கு தெரியாமல் தவறு நடக்கணும்னு நினைக்கிறதும், தவறு செய்யணும், ஆனால் அது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆம்பளை பசங்களும் உண்டு, பெண் பசங்களும் உண்டு. ஏன்னா தவறான பழக்க நடத்தைகள் அவர்களை தவறான இடத்துக்கு இட்டு செல்லும். அப்படின்னு எங்கே போகிறோமா, அதில் ஒரு பயம் இருக்குமா, அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நடந்துட்டா அந்த பயம் வரத்தான் செய்யும். அந்த பயத்தை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்வதை தவிர்த்தால்தான் பயம் வராமல் இருக்கும். ஆனால் செயல்பாடுகளை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், அசட்டு துணிச்சல் அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுபோல் அதை செய்துடுறோம். ஆனால் செய்துவிட்ட பிறகு யூ ஷுட் ஃபேஸ் த ரியாலிட்டி. ஏன்னா அது வெளியில் வந்துவிடும், எல்லாரும் தெரிஞ்சுவிடும். என்ன சரியாக பரீட்சை எழுதியிருக்க மாட்டோம், ரிசல்ட் தவறாக வர போகிறதுன்னு பயப்படுவோம். ஆனால் வந்துடுதுன்னு வைங்க, அதுக்கு என்ன காரணமோ அதை சொல்லி henceforth I will not do it, I will manage myself, I can correct myself அப்படின்னு தகப்பனார்கிட்டையோ இல்லை ஒன்றும் தாத்தாக்கிட்டையோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், அஷூரன்ஸ் கொடுத்து இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டோம்னு அந்த ப்ராமிஸை we should continue to hold it. அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர அன்றைக்கி மட்டும் அப்படி சொல்லிவிட்டு மறுநாள்லேருந்து நம்ம அதுக்கு ஒரு விதமான முயற்சி எடுக்கலைன்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபியர் கண்டினியூ டு யூ ஷுட் ஃபேஸ் இட். அது மாதிரி ஃபியர் வரும்போது அந்த மனம் என்ன பண்ணும், தெளிவான அளவில் யோசிக்கிறதுக்கு முடியாததாக இருக்கும். தெளிவான சமயத்தில் யோசித்தால் தான் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். ஆனால் இதுபோல் ஒரு ஃபியர் இருக்குது, எது மாதிரி ரிசல்ட் எப்படி வருமோ அதை ஏற்றுப்பாங்களா, நம்மளே சரியாக பண்ணிடணுமா இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஃபியர் என்ன பண்ணோம், நம்மளோட நடை உடை பாவனைகளில் பெரிய தொய்வை ஏற்படுத்தும். சில மேலே படிக்கணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதுக்கு நடுவில் இருக்குன்னா அதுக்கு சரியாக படிக்க முடியாது, அனேபிள் டு ஃபோக்கஸ் அவர் மைண்ட், இது எல்லாமே நடைபெறும். அப்போ இதெல்லாம் நிகழ்க்கும்போது நம்மளால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அதை நம்ம காட்ட முடியாது. அதனால் ஃபியர் என்கின்ற வார்த்தை, பயம் வருது அப்படின்னா அந்த பயத்துக்கு என்ன காரணமோ அதை நம்ம சீர்படுத்திட்டா நம்மக்கிட்ட இந்த பயம்ன்ற வார்த்தையே இல்லை.
இது early adulthoodல when we are developing ourselves to further level, மேலே இன்னும் வளர்ச்சியை நோக்கி முயன்று இருக்கும் பொழுது இதுபோல ஒரு என்ன ஏற்க முடியாத ஒரு சில கருத்துக்கள் இட் ப்ரிவைல்ஸ் பிஃபோர் அஸ். அந்த ஃபினாமினன் என்ன பண்ணோம், அந்த ஃபினாமினனாக வரக்கூடிய வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபினாமினல் க்ரோத் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஃபினாமினல் க்ரோத்தில் இதுபோல் சில சமயத்தில் சில என்ன இருக்கும், ஒரு ஸ்லைடு இருக்கத்தான் இருக்கும். அந்த ஸ்லைடு என்ன பண்ண நேராக ஸ்லஷ்டில் கொண்டு விடாமல் ஓரளவுக்கு வி கேன் மேனேஜ்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம மேலுக்கு வர முடியும். அதனால் எப்பொழுதும் எந்த வேலையில் நம்ம முயற்சி செய்கிறதா இருந்தாலும் அது சரிதானா, கேன் வி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் வித்தவுட் மச் ட்ரபிள் ஃப்ரம் திஸ் அப்படின்ற அந்த ஒரு செயல்பாட்டிலையும் அதுபோல் யோசித்து when we are venturing into it, அப்பொழுது வெற்றி என்பது நமக்கு அருகாமையில் இருக்கும். அதனால் எப்பொழுதும் வெற்றி கிட்ட வேண்டும் என்று நினைக்கிறது மனித சுபாவம், அது ஏற்புடையது தான். வெற்றி மட்டும்தான் கிட்ட வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப சிறப்பான யோசனைகளை செய்து சிறப்பான முன்னுதாரணங்களை கை கொண்டு அதுக்கு மேலே வி ஷுட் வெஞ்சர் இன்டு திஸ் ஒர்க் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு தோல்வி என்பதே இல்லை. இதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். இதுபோல முயற்சி செய்தாதான் எப்பவும் என்பது என்ன, ஃபியர் என்கின்ற வார்த்தையை நம்முடைய அகராதியிலிருந்து நகர்த்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.